வணக்கம். நான் உங்கள் சோக்குமார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மர்ம மரணம் அடைஞ்சிருக்காரு. இவர் எப்படி இறந்திருப்பார் அப்படின்ற இந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்த நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய மரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமாக நடந்திருக்கு. இவரை வந்து கொலை செய்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற இந்த யோகங்களை நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த மே 3ஆம் தேதி நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து மிஸ் ஆகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரியாக நைட்டு ஒரு 9 மணி அப்படின்ற இந்த ஒரு நேரத்துக்கு ஜெயக்குமாரோடைய மகன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண கையோட வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை வந்து எட்டு போகிறாரு. ஸோ அவருடைய டேட் எழுதுறதாக பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இவங்களாம் வந்து பணம் வந்து கொடுக்கணும், இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கேட்டால் வந்து என்னை வந்து கொலை பண்ணிடுன்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 பேரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணி நான் இறந்தால் இவங்க வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஓடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறதாக ஒரு கடிதம் வந்து கிடைக்கப்பட்டு அந்த கடிதத்தை அவருடைய மகன் எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது போலீஸ் பார்த்தீங்கன்னா 7 தனிப்படைகள் அமைச்சு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து தேட ஆரம்பிக்கும் போது கடந்த மே 4ஆம் தேதி அடுத்த நாளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இவருடைய உடல் வந்து கிடைக்கப்படுது. பாதி எரிந்த நிலையில் இவருடைய உடல் வந்து கிடைக்கப்படுது. இதில் நடந்த ஒரு மோசமான விஷயமே என்ன அப்படின்னா, இவருடைய உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்பியால் வந்து சுற்றினுக்கிறாங்க. வாயில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறதுல ஸ்க்ரப்பர், இரும்பு ஸ்க்ரப்பர் இருக்குங்கள, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாயில் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெரிய கடப்பா கல் பார்த்தீங்கன்னா அவருடைய வயிற்று பகுதியில் வந்து கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரை வந்து இங்கே இந்த மாதிரி வந்து எரிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளானே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருடைய உடலை வந்து கடலில் போடுறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்தது. ஏதோ குளத்துலையோ இல்லை வந்து ஏதோ ஏரியிலையோ இல்லை வந்து பக்கத்தில் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடல் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கடலில் போகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கடப்பாக்கல்லாம் வந்து கட்டுனுக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட் மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்து உடலை வந்து இங்கே வச்சு அந்த மாதிரி வந்து கொடுமையாக அடின்னு அடிச்சுக்கிறத அவர் வந்து இறந்து 4 மணி நேரம் கழித்து தான் இவரை வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இறந்துட்டார், ஃபஸ்ட்டே இறந்துட்டார். இறந்தவரை 4 மணி நேரமாக என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து கொடுமையாக வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து எரிக்கப்பட்டதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த உடல் இருந்தில்ல, அந்த உடலுக்கு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரோல் பாட்டில்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அதன் மூலியமாக தான் இவர் வந்து எரிச்சிருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு கோணத்தில் விசாரணைகள் நடந்துட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்து வெளியாகுது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய மரணத்தில் வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இறந்த பிறகு சரியாக 4லிருந்து 5 மணி நேரத்திற்கு பிறகு தான் இவருடைய உடல் வந்து எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இவருடைய உடம்பு முழுக்க வந்து அங்கங்கே வந்து காயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து எரிஞ்ச நிலையில் இருந்தனால எதுவுமே வந்து டீட்டெயிலாக தெரியல. ஆனால் பிரேத பரிசோதனை ரிசல்ட்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உடலில் பாதி பாகங்கள் வந்து எரியாமல் இருக்குது, முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா எரியாமல் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் பார்க்கும்போது கடுமையாக அடித்த அந்த வடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே மோசமான நிலையை பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொலை செய்திருக்காங்க. எந்த அளவுக்கு கொடூர டார்ச்சர் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதை செய்து இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இறந்த நாளிலிருந்தே மொத்தமாக 3 கடிதங்கள் வந்து வெளியே இருக்குது. அந்த 3 கடிதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் கடிதத்தில் இந்த மாதிரி இவங்களால் நான் வந்து கொலை செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2வது கடிதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடிதம் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து எழுதின மாதிரி இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவங்களாம் வந்து பணம் கொடுக்கணும்பா, இவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கணும், நாமளும் 4 பேர் கொடுக்கணும், அவங்க 4 பேர் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடிதம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்கு. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் வந்து வெளியாகுது. ஸோ அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங், அதில் வந்து வேறு டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வெளியாச்சில் 2 கடிதங்கள் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே வந்து கிடையாது. கையெழுத்தே வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து ஒரிஜினல் கையெழுத்து, இது வந்து எது ஜெயக்குமாரோடைய கையெழுத்துன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து தெரியல. ஸோ அதற்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியாகும். ஸோ அந்த
செக்கிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அப்படி ஜெயக்குமார் அவர்கள் வந்து இறந்தார்ல, இறந்த இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு வந்து தெரிய வருது. மனைவிக்கு தெரிஞ்ச உடனே மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து என்னுடைய கணவரே வந்து கிடையாது, என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அதாவது முற்றிலுமாக வந்து எரிஞ்சு போயிட்டனால அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை, என் கணவர் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்னதுனால பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிசல்ட்லாம் வந்து எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெலாம் வந்து அனுப்பிச்சி வச்சு அதுக்கப்புறமா ஆமாங்க அவர் தாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி அவருடைய உடல் வந்து அவங்க வந்து வாங்கினதாக சொல்லப்படுது. அவங்களுடைய உடல் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் வந்து வைக்கல, தோட்டப்பகுதியிலையும் எங்கேயோ சம்திங் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக தான் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரு சில தகவல் வந்து சொல்லப்படுது. ரொம்பவே பார்த்திங்கன்னா கொடுமையாக எவ்வளோ சித்திரவதை செய்ய முடியுமோ பாருங்கள். உடம்பு முழுக்க வந்து கம்பியை கட்டி வாயில் ஸ்க்ரப்பரை வச்சு கொடுமையாக வந்து உடம்பு முழுக்க வந்து அடித்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா தட்டு இதில் வேறு பத்தாக்குறைக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து ஒரு மனுஷனை எவ்வளோ சித்திரவதை செய்ய முடியுமோ, அதுவும் இறந்து 4 மணி நேரம் வந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் 3 to 4 மணி நேரம் வரைக்கும் கடுமையாக சித்திரவதைப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அவர்கள் வந்து தண்டிக்க இருக்கவங்களை வந்து விசாரிச்சுருக்காங்க. அவங்க தான் சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்து கைது பண்ணுறதுக்கான என்ன ஏதுன்னு போலீஸ் பண்ணக்கூடிய அந்த விசாரணை தெளிவாக தெரிய வரும். கீப் சப்போர்ட்.